ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். வாங்க நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கும் நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல் அது கூட பெண்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வந்து குக்கரில் வந்து நான் பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கழுவி பருப்பு வந்து நல்லா கழுவணுங்க பருப்பை, இல்லைனா அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிடும். ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு கையின் தண்ணினா அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி வந்து ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் வந்து எந்தளவுக்கு முக்கியம், ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஷேர் பண்ணலாம். வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள பற்றி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு அப்படியே எங்கள் கிச்சனும் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களோட கிச்சனும் வந்து பக்கத்தில் நானும் அவங்க வீட்டுக்கு அவ்வளோவா போய் பேசினதில்ல, அவங்களும் எங்கள் வீட்டுக்கு பேசினதில்ல. ஆனால் நாங்கள் 2 பேருமே வந்து சமைக்கும்போது, ஏன்னா நம்ம அதிகமான ஒரு இருக்கிற ஒரு இடம் வந்து கிச்சன் தான் பெண்கள். அப்போ 2 பேருமே நாங்கள் வந்து எதாவது ஷேர் பண்ணிப்போம். தக்காளி வேணுன்னா அவங்க வந்து வாங்கிக்குவாங்க, எனக்கு தக்காளி பூண்டு ஏதாவது வேணுனாலும் நான் பக்கத்தில் வந்து வாங்கிக்குவேன். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க இருக்கும்போது அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியலை. காலையில் 6 மணிக்கு அவங்க வந்து ஒரு இதில் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு சத்துணவு, இப்போ வந்து சத்துணவு டீச்சராக வந்து ப்ரொமோட் ஆனாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி, அவங்க இப்போ இறந்துட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. அவங்க இருக்கிற வரைக்கும் காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு காலை 5:30க்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அவங்க வந்து சமையலராக தான் வந்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அப்போ வந்து காலையிலேருந்து கடகடன்னு எந்திரிச்சு, ஆனால் கத்திகிட்டே இருப்பாங்க, இது மாதிரி எந்திரிங்க, பாலை குடிங்க, இல்லைனா காஃபி போட்டு வச்சுட்டு காஃபி குடிங்க அப்படின்ட்டு. அவங்க இருக்கிற வரைக்கும் யாருமே காதில் வாங்க மாட்டாங்க, அவங்க தான் கத்திகிட்டே இருப்பாங்க. ஆனால் சொல்லுவாங்க, இது மாதிரி நான் இருக்கிற மாதிரி தெரியாது, நான் இல்லைனா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவங்களுக்கு கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகி அவங்க வந்து இறந்துட்டாங்க. இப்போது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அது ஒரு தெரியாத முகம்னா கூட நமக்கு அவ்வளோவா நமக்கு இம்பேக்ட் ஆகாது. இது நல்லா தெரிஞ்ச நமக்கு பக்கத்தில் இருந்த ஒரு அக்கா அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அவங்க இல்லை. எனக்கு அந்த பின்னாடி அந்த கிச்சன் சவுண்டு உருட்டிகிட்டே இருப்பாங்க. அதாவது அப்படி நம்ம எது செஞ்சாலும் அங்கே போயிடும், அங்கே எது செஞ்சாலும் இங்கே வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒரு ஷேர் பண்ணிக்குவோம் நாங்கள். இப்போது அவங்க இல்லை அப்படிங்கும்போது, அவங்க வீட்டில் வந்து ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அவங்க வீட்டில் வந்து ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கரெக்டாக 9 மாதம் இருக்கும்போது அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதேமாரி அந்த ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வந்து மேரேஜ் பண்ணுற வயசு இல்லை, ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். அவங்க வீட்டுக்காரரு இப்போ சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாது. நம்ம இல்லைன்னா தான் நமக்கான ஒரு தேடல் வந்து அங்கே தான் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போது ஒரு சிக்கனத்தை பற்றி நம்ம வந்து பேசுவோம். சிக்கனம் அப்படிங்கும்போது, நம்ம ஒரு ஃபேமிலியில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பெண்கள் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுறோம். அது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, வெளியில் வந்து வேலைக்கு போகிறாருன்னா அவங்களுக்கு ஒரு வேலை தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு எவ்வளோ வேலை பார்க்குறோம். காலையிலேருந்து பாத்திரங்கள்லேருந்து துணி துவைக்கிறது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது, அவங்கள சாப்பிட வைக்கிறது, சமைக்கிறது, காலையில் சமைக்கணும், அப்புறம் மதியத்துக்கு சமைக்கணும், அப்புறம் திரும்பி நைட்டுக்கு சமைக்கணும். இவ்வளோ ஒர்க்கையும் நம்ம பார்த்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறது, திரும்பி துணியை துவைச்சி அதை மடித்து வைக்கிறது, அப்புறம் வெளியில் நல்லது கெட்டது எதாக இருந்தால் பார்க்குறது, எதுவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதிகமாக வந்து பாதிக்கப்படுறது நம்ம தான். அந்த மாதிரி நம்ம அதாவது வந்து சொல்லவே முடியாத, நம்ம வந்து கவுண்ட் பண்ணவே முடியாத அவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து செய்வோம். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது கேட்டாக்க நம்மளே சொல்லுவோம், என்னம்மா பண்ணுற, வேலைக்கு போறியன்னா, இல்லை நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம சும்மாவாங்க இருக்கோம், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நான் எல்லா வேலையும் நான் தான். யாராவது வந்து நீ என்ன பண்ணின்னு கேட்டால், நான் தான் எங்கள் வீட்டில் முக்கியமான ஆளுன்னு சொல்லிடணும். அப்படி தான் சொல்லுவேன். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெள்ளை சாதம். இது வந்து முருங்கைக்காய்
போட்ட சாம்பார் இது. அதுக்கப்புறம் நான் வந்து ரசம் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் முட்டை வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. அப்புறம் கொஞ்சோண்டு அப்பளம் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார். இது உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார். முட்டை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து நான் அப்பளம், பேட் அப்பளமும் ரவுண்ட் அப்பளமும் வறுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். வெயில் நாளையில் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோவா நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு நாள் தான் வந்து நாங்கள் நான்வெஜ் வந்து கறி ஐட்டம் எடுப்போம். மற்றது எல்லாமே வந்து எங்களுக்கு வெஜ்ஜு தான். அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நான்வெஜ் வந்து இந்த வெயில் நாளையில் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? வாங்க சாப்பிட்லாம். இதேமாரி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.